மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். இன்னைக்கு தெருக்கூத்துல முக்கியமா பார்க்க வேண்டியது, எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்பது திமுக கூட்டணி என்ன ஆகும்? திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு என்ன? காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் நடந்த பேச்சுவார்த்தையில என்ன நடந்தது அப்படின்றது தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். இதுதான் முதல்ல. ரெண்டாவது, பெண் அமைப்பு நடிகர் விஜய் பத்தி ஒரு சர்வே எடுத்திருக்கு. அதோட அவுட்புட் என்ன? ரெண்டாவது. மூணாவது, தேர்தல் கமிஷனர் சென்னைக்கு வராரு. அதை ஒட்டி பல அதிகாரிகள் மாற்றப்பட போகிறாங்க. தமிழகத்தோட டிஜிபி மாற்றப்பட போகிறாங்க. அது என்ன? நாலாவது, நேருவை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் குறிவைக்கிறதுல என்ன நடக்குது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் இதில் இருக்கிறதுல. முதல்ல திமுக கூட்டணி விஷயம் என்ன? திமுக என்னதான் பண்ணுது? திமுக சீட் அலோகேஷனில் என்ன பார்வை பண்ணுது? அவங்களுடைய வியூகம் என்ன அப்படின்றது தான். இப்போது ஒன்று கிளாரிட்டியாக தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, திமுக இப்போ கூட்டணி கட்சிகள்லாம் அதிகமான சீட்டு கேட்குது. விசிக அதிகமான சீட்டு கேட்குது, மதிமுக கேட்குது, சிபிஎம் 20 தொகுதிகள் கேட்குது, சிபிஐ கேட்குது. கேட்டுங்களா? இப்போது தோழர் நல்லக்கண்ணு மரணம் அடைய போகிறார். ஒரு சீரியஸாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். இது சிபிஐ என்ன சொல்ல போகுது? நாளைக்கோ நாளன்னைக்கோ அவர் ரொம்ப உண்மையிலேயே மரணம் அடைந்தார்னா, அந்த சடங்குகள் ஒரு மிகப்பெரிய போராளிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையாக முதல்வர் உட்பட அனைவரும் பங்கெடுக்கும் சடங்குகள் நடக்குது. சிபிஐயோட திமுக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு. அந்த சிபிஐக்கு அவ்வளோ தொகுதி கொடுக்க போகுது. இன்னும் பல கட்சிகள் இருக்குது. ஐயுஎம்எல் இருக்குது, மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது, கொங்கு ஈஸ்வரன் அவர் இருக்கார், கருணாஸ் இருக்கார், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் எப்படி கொடுக்க போகிறாங்க? இப்போ வந்திருக்க தேமுதிக, அடுத்து வருவதாக எதிர்பார்க்கப்படக்கூடிய ஓபிஎஸ், இவங்களுக்கெல்லாம் என்னென்ன சீட் கொடுப்பாங்க? இப்படியே சீட்டு கொடுத்துட்டு போனால் திமுக கடந்த முறை போட்டியிட்ட 180 தொகுதிகளில் போட்டி போட முடியாத நிலைமை வரும். அப்போது கம்மியான தொகுதிகளில் திமுக போட்டியிட்டால் போட்டி இந்த தடவை மிக கடுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆட்டோமேட்டிக்காக 117 சீட்டுக்கு திமுக ஜெயிக்காது. அப்போ இயல்பாக என்ன நிலைமை இருக்குன்னா, அவங்க கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டிய சூழ்நிலை வரும். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கொடுக்காம திமுக கூட்டணியால் ஆட்சி அமைக்கவே முடியாது அப்படின்ற நிலைமை வரும். இந்த நிலைமையை திமுக எப்படி சமாளிக்கும்? இல்லை திமுக எங்களுக்கு கூட்டணி தான் முக்கியம், எல்லாரையும் அரவணைச்சு போனால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவங்க கேட்குற சீட்டெல்லாம், ஒவ்வொரு கூட்டணி கட்சி கேட்குற சீட்டெல்லாம் கொடுத்துட்டு அவங்க ரொம்ப ரொம்ப கம்மியான சீட்டில் நின்று ரொம்ப ரொம்ப கம்மியான தொகுதிகளில் ஜெயிச்சு எல்லாரையும் சேர்த்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கிற மாதிரி, ஒரு பரோபகாரி மாதிரி எல்லாருக்கும் வரவங்களுக்கெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு திமுக தன்னை தானே தியாகம் பண்ணிக்குமா அப்படின்றது தான் கேள்வி. அந்த கேள்விக்கு திமுக சொன்ன பதில் இல்லை. இது எங்கே வெளிப்பட்டதுன்னா, நம்ம கேசி வேணுகோபால் சோனியா காந்தி கிட்டேருந்து ஒரு லெட்டரை வாங்கிட்டு எங்களுக்கு 41 தொகுதிகள் வேணும், நீங்கள் போன தடவை ஜிகே வாசன் இருந்தப்போ கொடுத்த மாதிரி தொகுதிகள் வேணும், நீங்கள் காங்கிரஸை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க, எங்களுக்கு 41 தொகுதிகள் வேணும், உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு எவ்வளோ சீட்டு கொடுப்பீங்க அப்படின்ற லிஸ்ட்டை நீங்கள் வெளியிடணும், நாங்கள் உள்ளாட்சி தேர்தலில் போன தடவை ஏமாந்துட்டோம், 22 மேயரில் ஒரே ஒரு மேயர் தான் எங்களுக்கு கொடுத்தீங்க, அந்த மாதிரி இந்த முறை கொடுக்கக்கூடாது, எங்களுக்கு உள்ளாட்சி மன்றத்தில் என்ன வேணும், நீங்கள் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அது வேறு சப்ஜெக்டு, அது வேறு டைமில் நம்ம பேசிக்கலாம், இப்போதைக்கு எங்களுக்கு 41 தொகுதி வேணும் அப்படின்றது தான்
கேசி வேணுகோபாலுடைய முக்கியமான பேச்சாக இருந்தது. 41 தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 234 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 20 தொகுதிகள் 18%லேருந்து 20%க்குள்ளே வரும். அவ்வளோ தொகுதிகள் வந்து உள்ளாட்சி தேர்தலையும் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய டிமாண்ட். இது வந்து ரொம்ப பெரிய டாக்டிக்கல் லைன். இப்போ 41 இவங்களுக்கு கொடுத்துட்டோன்னு வைங்களேன், 25 தொகுதி போட்டி போட்டவங்களுக்கு 41 தொகுதி போட்டி போட்டால் 6 தொகுதி போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் 12 தொகுதி கேட்கும். எங்களுக்கு வந்து தனி சின்னத்தில் நிற்கணும், எங்களுக்கான அங்கீகாரம் வேணும்னா நாங்கள் ஒரு 12 தொகுதியில் நின்னா தான் ஆச்சுன்னு அவங்க வருவாங்க. அதே மாதிரி மதிமுகவும் நாங்கள் வந்து தனி சின்னத்தில் நிற்கணும், அவங்க ஏற்கனவே கேட்டுக்கிட்டு இருக்காங்க, தனி சின்னத்தில் நிற்கணும், எங்கள் கட்சிக்கு வந்து தனியான ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு அவங்களும் வருவாங்க. சிபிஐ, சிபிஎம், மனிதநேய மக்கள் கட்சி, ஐயுஎம்எல் இருக்குது. 3 தொகுதியில் போட்டி போட்டோம், நாங்கள் 6 தொகுதியில் போட்டி போடணும் அப்படின்னா எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் திமுக வந்து 110 தொகுதியில் தான் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். மீதி 130 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு தாரை வாக்குற மாதிரி வரும். சரிங்களா? 110 தொகுதியில் போட்டி போட்டு மெஜாரிட்டி இல்லாமல் ஒரு கட்சியாக திமுக ஜெயிச்சு இந்த கூட்டணி கட்சிகள் ஆதரவோட அவங்க வந்து 117 தொட்டு இவங்க ஆதரவோட ஒரு கூட்டணி அரசாங்கத்தை கொண்டு வந்துடுவாங்க அப்படின்றது தான் காங்கிரஸோட இந்த சதி திட்டத்தோட பின்னணி வந்து அதுதான். இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிச்சு திமுக. இது நீங்கள் வந்து பேசும்போதே ஸ்டாலினே சொல்லியிருக்காரு, நீங்கள் கூட்டணி ஆட்சி இல்லைன்னு நாங்கள் கேட்டகாரிக்கெல்லாம் சொல்லிட்டோம், ஆனால் நீங்கள் கேட்குற சீட்டை பார்த்தா கூட்டணி ஆட்சியை கொண்டு வர்ற மாதிரியே இருக்குது அப்படின்னு ஸ்டாலின் சிரிச்சுக்கிட்டே கேட்டிருக்கார். ரைட்டுங்களா? கனிமொழிகிட்டையும் மறுநாள் கிரீஷ் ஜோடங்கர் போயிட்டு கூட்டணி ஆட்சி எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்களையும் அந்த 41 சீட்டையும் சொல்கிறாங்க. அதாவது ஒரு பார்லிமெண்ட் தொகுதிக்கு ஒரு சீட்டு முதல்ல ஆரம்பித்தாங்க 39 +2 ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா காங்கிரஸ்க்கு 41 +1 ப்ளஸ் 20% உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் வந்து காங்கிரஸுக்கு கொடுக்கணுமா. இதுதான் வந்து காங்கிரஸ் முன்வைக்கிற டிமாண்டு. ரைட்டுங்களா? இல்லாட்டி நாங்கள் தாவேகாவோட போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை வந்து கொண்டு வராங்க. இதுக்கு திமுக அளித்த பதில் தான் சூப்பர் பதில். 25 தொகுதிக்கு மேலே ஒரு தொகுதி கூட உங்களுக்கு தர முடியாது. 25 தொகுதி நீங்கள் வாங்கிட்டு போயிடுங்க, ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா கேளுங்க, ஒரு ராஜ்யசபா வேணால் நாங்கள் கொடுத்துட்றோம், ராஜ்யசபா கொடுத்துருவோம். உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பிரதிநிதித்துவத்தை வந்து இப்போ கேட்க முடியாது. உள்ளாட்சி மன்ற தேர்தல் அப்போ எவ்வளோ சீட்டுன்றதை உள்ளாட்சி மன்ற தேர்தல் அப்போ தான் விவாதிக்க முடியும். மற்றபடி நீங்கள் வந்து இந்த அளவுக்கு பண்ணாதீங்க அப்படின்றது தான் திமுகவுடைய பதில். மொத்தத்தில் வந்து இப்போது எல்லா கட்சியோடையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மார்ச் 1 வீக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் என்னென்ன தொகுதி எண்ணிக்கை ஒதுக்கப்பட்டது என்பதை திமுக அறிவிக்கும். அதுக்கப்புறம் தொகுதி ஐடென்டிஃபிகேஷன் வந்து நடக்கும். எந்தெந்த தொகுதி யார் யாருக்கு அப்படின்றது இன்னொரு கட்டமாக ஒரு நெகோசியேஷன் உட்காந்து பேசுவாங்க. ரைட்டுங்களா? இப்போது பெண் அமைப்பு வந்து திமுகவுக்கு சாதகமான தொகுதிகள் என்ன, திமுகவுக்கு பாதகமான தொகுதிகள் என்ன அப்படின்றதுல வந்து பெண் அமைப்பு வந்து ஒரு கணக்கு எடுத்திருக்கு. அந்த கணக்கீடு என்ன, அந்த கணக்கீட்டில் வந்து பல தொகுதிகளில் வந்து இன்றைக்கி சிட்டிங் தொகுதியாக இருக்கிறதெல்லாம் வேணான்னு சொல்லுது பெண் அமைப்பு. அப்போ அந்த தொகுதிகள்லாம் யாருக்கு போகும், யார் அந்த தொகுதிகளுக்குள்ளே நிற்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு என்பது இருக்குது. அந்த கணக்கெல்லாம் வந்து பின்னாடி முடிவு செய்யப்படும். ரைட்டுங்களா? இதுதான் திமுக இந்த முறை ஏமாற தயாராக இல்லை. இதுவரை ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றவங்க அது வந்து நேரடியாக அதுக்கு முடியாதுன்னு திமுக பதிலளித்ததுனால தொகுதிகளை அதிகமாக கேட்டு திமுகவை மூலையில் தள்ளி இவர்கள் ஆட்சியில் பங்கு பெரும் அளவிற்கு வெற்றி பெறுவதற்காக வருகிறார்கள். ஆட்சியில் பங்கு என்பது தேர்தல் முடிந்த பிறகு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதால் தேர்தல் முடிவுகள் திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காத அளவிற்கு கொண்டு வருவதற்காக திமுகவின் கூட்டணி கட்சிகளே பெரிய முயற்சி ஒன்று பண்ணுறாங்க. அதை வந்து திமுக உஷாராக அது காங்கிரஸ்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. காங்கிரஸ்க்கே அந்த அளவுக்கு கொடுத்துட்டோன்னா, டபுள் மடங்கு தொகுதிகளை கொடுத்துட்டோன்னா, அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா கட்சிகளும் அதே நிலையில் கேட்பாங்க. ஒன்றுமே இல்லை,
வெறும் எலும்பு கூட இருக்கிற காங்கிரஸ்க்கே 40 தொகுதினா மற்றவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்களா? இப்போ விசிகா வந்து முழுக்க முழுக்க ஸ்ட்ரென்த்தாக இருக்குது வட தமிழ்நாட்டில். அவங்க கேட்க மாட்டாங்களா? மற்றவங்க கேட்க மாட்டாங்களா? இது எல்லாமே பிரச்சனைக்குள்ளாகுன்றதுனால திமுக முதல் ஷாட்லேயே காங்கிரஸுக்கு இல்லை, 25 தொகுதிக்கு மேல் ஒரு தொகுதி கூட உங்களுக்கு தர முடியாது அப்படின்றத திமுக கேட்டகாரிக்கலாக சொல்லியிருக்கு. இப்போ ஒரு சர்வே, திமுகவுடைய வியூக அமைப்பான பெண் அமைப்பு ஒரு சர்வே எடுத்திருக்கு. அவங்க சர்வே சப்ஜெக்ட் வந்து விஜய், இம்பேக்ட் ஆஃப் விஜய் அப்படின்றது தான். அதை ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணும் பொழுது விஜய் வந்து எந்த அளவுக்கு இருக்காரு அப்படின்றத வந்து விஜயோடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது வந்து அவங்களுடைய மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்திருக்காங்க. விஜயுடைய தாக்கம் வந்து எங்கெங்கே தியேட்டர் இருக்கோ, தியேட்டருக்கு போகிறவங்க எங்கெங்கே அதிகமாக இருக்காங்களோ அங்கெல்லாம் விஜயோட தாக்கம் இருக்குன்னு தான் ஃபைண்டிங். குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த 3 ஏரியா ரைட்டுங்களா? இங்கே வந்து தியேட்டர்கள் அதிகம், தியேட்டருக்கு போகக்கூடிய இளைஞர்களும் அதிகம். இந்த பகுதிகளில் விஜயுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. டோட்டலாக தமிழ்நாடு முழுக்க ஆராய்ச்சி பண்ணால் விஜயுடைய தாக்கம் வந்து 25 சட்டமன்ற தொகுதிகளில் குறிப்பிடத்தக்க அளவில் இருக்குது ரைட்டுங்களா? விஜயுடைய தாக்கம் இல்லாமல் அந்த சட்டமன்ற தொகுதிகளுடைய முடிவு வராது. அது மாதிரி ஒரு 25 தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதிகளில் விஜயுடைய தாக்கம் என்பது இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் டோட்டலாக தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தா 234 தொகுதிகளில் 60 தொகுதிகளில் விஜய்க்கான இன்ஃப்ளூயன்ஸ் என்பது இருக்குது. இது எப்படி இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னா, தியேட்டருக்கு போகக்கூடியவங்க, இப்போ வேலூர் நகரம்னா வேலூர் நகரத்தில் இருக்குது, வேலூர் கிராமங்களில் கிடையாது. அதே மாதிரி சென்னைனா சென்னை நகரத்துக்குள்ளே இருக்குது, முழுக்க முழுக்க இருக்குது. திருநெல்வேலி சிட்டிக்குள்ளே இருக்குது, கிராமங்களில் கிடையாது. அந்த மாதிரி விஜயோட இம்பேக்ட் இருக்குது. விஜயோடைய இம்பேக்ட் வந்து டோட்டலாக மெஷர் பண்ணுறது வந்து 60 சட்டமன்ற தொகுதிகளில் விஜய்க்கான இம்பேக்ட் இருக்குது. விஜய்க்கான ஓட்டு விழுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. மிச்சம் 170 தொகுதியில் விஜய்க்கு சின்ன இம்பேக்ட் தான் இருக்குது, பெரிய அளவுக்கான இம்பேக்ட் என்பது இல்லை. 25 தொகுதிகளில் இருக்குது. இப்போது விஜயகாந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவரோட நாயுடு இனத்தை சார்ந்தவங்களுடைய ஓட்டு வந்து ஒரு 20-25 தொகுதிகளில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு இருக்கும், இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அது வந்து விஜயகாந்தோடைய இம்பேக்ட்னு சொல்லுவாங்க. பெரிய அளவுக்கு தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், வட மாவட்டங்கள்னு அந்த 25 தொகுதியும் ஸ்ப்ரெட்டாக இருக்கும். அதுதான் வந்து தேமுதிகவுடைய இன்ஃப்ளூயன்ஸு. தேமுதிக மாநாட்டுக்கு 1,00,000 பேர் வராங்க அப்படின்னா அவங்க தான் வருவாங்க. அந்த இம்பேக்ட் இருக்கக்கூடிய அந்த டீம் தான் வந்து பெரிய அளவுக்கு வரும். அந்த 25 தொகுதிகள் வந்து இன்றைக்கும் தேமுதிகக்கே இருக்குது. அதே மாதிரி விஜய்க்கு வந்து 25 தொகுதிகள் வந்து நல்லா இருக்குது, நல்ல இம்பேக்டோடு இருக்குது. பாக்கி 60 தொகுதிகள் குறைந்தபட்ச இம்பேக்டோடு இருக்குது ரைட்டுங்களா? பாக்கி 170 தொகுதிகளில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. பெரிய அளவுக்கான போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. இந்த அளவில் தான் விஜயோட இம்பேக்ட் வந்து ஒன்லி ஆன் 60 கான்ஸ்டுவன்சிஸ்னு மெஷர் பண்ணியிருக்காங்க. அந்த தொகுதிகளை ஐடென்டிஃபையும் பண்ணியிருக்காங்க. அந்த தொகுதிகளில் பெரிய அளவுக்கு திமுக வந்து வேலை செய்வதற்கான திட்டத்தையும் தீட்டியிருக்காங்க. அதனால தான் இந்த சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இவங்க வந்து இப்போது நிற்கிறாங்க. பெரம்பூரில் விஜய், வில்லிவாக்கத்தில் ஆதவ் அர்ஜுனா, அம்பத்தூரில் ஜேசிடி பிரபாகரன், மயிலாப்பூரில் வந்து புசி ஆனந்த். அவருக்கு பாண்டிச்சேரி சிட்டிசன்ஷிப் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்காரா, எங்கே இருக்காரான்னு தெரியல. அவருக்கு 3 காரு 20 பவுன்சரு புசி ஆனந்துக்கு விஜய் கொடுத்துருக்காரு. 3 காரு 20 பவுன்சரோடு சுற்றிக்கிட்டு இருக்க புசி ஆனந்த் வந்து அண்ணன் இங்கே ஓட்டு கேட்பார் மயிலாப்பூரில். இதுதான் சார் விஜயுடைய டோட்டல் இம்பேக்ட். இந்த இம்பேக்ட் வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க. இந்த இம்பேக்டை வச்சு தான் அவர் வந்து மொத்தம் போட்டி டிவிகேக்கா டிஎம்கேக்கா அப்படின்னா அது மொத்தம் ஒரு 20-25 தொகுதிகளில் தான் அந்த இம்பேக்ட் என்பது இருக்குது. அதுவும் சென்னை சிட்டிக்கு
பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் அந்த இம்பேக்ட் என்பது இருக்குது. தியேட்டர் கோவர்ஸ் மத்தியில் தான் அந்த இம்பேக்ட் என்பது இருக்குது அப்படின்றத பெண் நிறுவனம் வந்து தன்னுடைய அசஸ்மெண்ட்டில் கண்டுபிடிச்சிருக்கிறதா நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் சொல்லுது. எலெக்ஷனை ஒட்டி இன்னொரு முக்கியமான அறிவிப்பு என்னென்னா, எலெக்ஷனை ஒட்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய டிஜிபியை வந்து மாற்றுறாங்க. இப்போ இருக்கக்கூடிய டிஜிபியை மாற்றிட்டு சீமா அகர்வால் அந்தம்மா வந்து டிஜிபியாக கொண்டு வராங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து மாற்றம் நடக்குது. வேலூர் கலெக்டராக இருக்காங்களே இந்த சுப்புலட்சுமி, இந்த அம்மா வந்து யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப தமாஷா இருக்கும். ஒரு அம்மா வந்து சசிகலா பின்னாடி நின்று கண்ணெல்லாம் ஆட்டி 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 ஹைலைட் பண்ணிகிட்டு இருக்கோம் சோஷியல் மீடியாலலாம். சசிகலா பேச பேச கண்ணாட்டி ஆட்டி ஆட்டி அது ஹைலைட்டு வந்துச்சு. இப்போ அது சசிகலாவை திட்டுது. சசிகலாவுக்கு எதிராக திட்டி அந்த அம்மாவே அதிமுகவுக்கு போய் சேர்ந்து அதெல்லாம் ஒரு சீன் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அம்மாவுடைய சொந்த சிஸ்டர் தான் சுப்புலட்சுமி. இவங்க வந்து தங்கம் தென்னரசு மூலமாக அவங்க அந்த போஸ்டிங்கை வாங்கி வராங்க. பெரம்பலூரில் எஸ்பியாக இருக்காங்க அனிதா. இவங்க வந்து யாருன்னா நம்ம வேலுமணி. இவங்க டிஎஸ்பியாக இருக்கும்போது கோயம்புத்தூரில் வேலுமணி மூலமாக பணத்தை முழுக்க முழுக்க கோயம்புத்தூருக்கு விநியோகித்ததே இந்த அம்மா தான். பெரம்பலூர் எஸ்பியாக இருக்கக்கூடிய அனிதா தான். அந்த அம்மா ஒரு டார்கெட் லிஸ்ட்டில் வராங்க. ஏடிஎம்கேக்கு பணம் விநியோகம் பண்ணவங்க எப்படி திமுக ஆட்சியில் ஒரு மாவட்ட எஸ்பியாக வராங்கன்னா அண்ணன் டேவிட்சன் தேவாசீர்வாதம் தான். அவர் 2-3 போஸ்டிங் வந்து ஏடிஎம்கே போட்டு வச்சுப்பார். ஏன்னா நாளைக்கு ஏடிஎம்கே ஏதாவது பவருக்கு வந்துச்சுன்னா இவரை கை வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக போட்ட போஸ்டிங்கில் ஒன்று தான் பெரம்பலூர் அனிதா. ரைட்டுங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து திருவள்ளூரில் ஒரு கலெக்டர் இருக்கார், பிரதாப் குமார்னு ஒரு கலெக்டர் திருவள்ளூரில் இருக்கார். இவர் வந்து தங்கம் தென்னரசு மூலமாக தான் இவரும். இவர் வந்து முழுக்க முழுக்க பக்கா டிஎம்கே இவர். அப்போ இவரையும் கை வைக்கிறாங்க. இப்போது சிஆர்பிஎஃப் பட்டாலியன்லாம் வருது. ஏப்ரல் 15 வாக்கில் எலெக்ஷன் வருது. துணை இராணுவம்லாம் வருது. இதெல்லாம் மீட்டிங் போடுறாங்க. லீலா பேலஸ்லலாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு எல்லா வேலையும் இருக்காங்க. இதில் வந்து முக்கியமான டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் டிரான்ஸ்ஃபர்ஸ் தான். அதில் நம்ம சொன்ன திருவள்ளூர் கலெக்டரு, வேலூர், பெரம்பலூர் இவங்க எல்லாமே வந்து மாற்றுறாங்க. முக்கியமாக டிஜிபியாக சீமா அகர்வாலை கொண்டு வராங்க. இதுதான் வந்து நடக்கக்கூடிய மாற்றங்களோட பிக்சர். இதில் எலெக்ஷனுக்கு முன்னாடி நேருவை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லா முயற்சியும் அமலாக்கத்துறை வந்து ரெடியாகிட்டு இருக்கு. இன்னும் வந்து உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆரே போடல, இன்னும் அது பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. அதை வந்து கோர்ட்டில் டீல் பண்ணிக்கலாம், உச்சநீதிமன்றத்தில் டீல் பண்ணிக்கலாம், அதுக்கு ஃபைட் பண்ணலாம் அப்படின்றது தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட டாக்டிக்கல் லைனாக இருக்குது. ஆனால் அதில் வந்திருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஃபிகர் வந்து சிஎம்மோட ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காரு. அதாவது நேருவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த ஊழல் விஷயங்களில் சம்மந்தப்பட்ட ஒரு நபர் வந்து சிஎம்மோட எல்லா ஃபங்க்ஷன்லேயும் அட்டன் பண்ணியிருக்காரு. துணை முதல்வர் ஃபங்க்ஷன்கள்லேயும் அட்டன் பண்ணியிருக்காரு. அதை பொறுத்து தான் வந்து ரொம்ப சீரியஸாக அந்த நபரை மையமாக வச்சு தான் அமலாக்கத்துறை வந்து ஒரு பெரிய அளவுக்கான விஷயங்களில் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. யாரையும் விடமாட்டோம் அப்படின்றாங்க இல்லையா, இவர், அதுக்கடுத்தது ஹைவேஸு, அதுக்கடுத்தது பிடபிள்டி, அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, மூர்த்தி அண்ணன் மூர்த்தி ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, செந்தில் பாலாஜி, இப்படி வந்து இடி வந்து முக்கியமான ஆட்களை டார்கெட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை ரொம்ப ஸ்பீடப்பாக கொண்டு போயிட்டுருக்காங்க. எதுக்குன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக மந்திரிகளை வந்து கை வச்சு அவங்கள வந்து ஜெயிலில் அடைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய எய்மு. இதை வந்து சட்ட ரீதியாக எதிர்கொள்கிறது எப்படி, டாஸ்மாக் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு டைரக்டர்லாம் பிடிச்சி உதயநிதி, இன்ப நிதி, அந்த நிதி இந்த நிதின்னு வரும்னு பெருசாக மோளடிச்சாங்க. ஆனால் அதை வந்து சட்ட ரீதியாக எதிர்கொண்டு அதை முறியடித்தாங்க. செந்தில் பாலாஜியும் விஷயத்தையும் சட்ட ரீதியாக எதிர்கொண்டு முறியடித்தாங்க.
கடைசியில் அந்த டைரக்டர் விஷயத்தில் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அஃபிஷியல்ஸே போய் கோர்ட்டில் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு அந்த நிலை என்பது வந்தது. அவர் வந்து இன்பநிதி வந்து பராசக்தி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதே குற்றச்சாட்டுக்குள்ளான டைரக்டர் டீமோடையே அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. சுதா கொங்கரா டைரக்ட் பண்ணுறாங்க. இப்படி ஸோ இந்த பிரச்சனையை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை வச்சு அதை பூதாகரமாக்கணுன்றது மத்திய அரசோட நிலையாக இருக்கும்போது இவங்க வேறு நிலைக்கு போகிறாங்க. இப்போ எடப்பாடி வந்து இஷ்டத்துக்கு இன்னைக்கு ஜெயலலிதா பிறந்த நாள்ன்றதுனால 3வது கட்டமாக அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணுறாரு. அதில் முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஆட்சிக்கு அதிமுக வந்தோடனே 10,000 ரூபாய் தருவோம், நாங்கள் கருணை தொகையாக தருவோம் அப்படின்றாங்க. அது இல்லாமல் வேலையற்ற இளைஞர்களுக்கு நிவாரணம், அப்புறம் கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து எடப்பாடிக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்குது. அந்த டீமை தான் அவர் நம்புகிறாரு. வேறு யாரையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய யாரையுமே அவர் நம்பலை. அந்த டீமோட அட்வைஸ் பிரகாரம் திமுக வந்து இன்னைக்கு வந்து வெற்றிக்கு மிக நெருக்கமாக போகுது அப்படின்ற ஒரு பர்செப்ஷன், ஒரு இமேஜ் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அந்த இமேஜை உடைக்கணுன்னா நீங்கள் ஏகப்பட்ட சலுகைகளை வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணால் தான் அந்த இமேஜை உடைக்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால அந்த அட்வைஸை கேட்டு அவர் ஏகப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஜெயலலிதா பிறந்த நாள் அன்றைக்கி சசிகலா வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான மீட்டிங்கை நடத்துகிறாங்க. இன்றைக்கி வந்து அம்மா அதிமுக அப்படின்னு ஒரு கட்சியை சசிகலா அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு காலையில் தினத்தந்தி மாதிரி ஆட்களே போட்டாங்க. அம்மா அதிமுகவை வந்து சசிகலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னு. ஆனால் நம்ம இங்கேருந்து நம்ம சேனல்லேருந்து சொல்கிறோம், அவங்க எந்த கட்சியும் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. சசிகலாவும் சரி, ஓபிஎஸும் சரி, ஓபிஎஸோட திமுக ஆதரவும் சசிகலாவுடைய எடப்பாடி எதிர்ப்பும் நிரந்தரமாக நிற்கப் போவதில்லை. மறைமுகமாக சசிகலா ஒரு 80 தொகுதிகளில் எடப்பாடியின் அதிமுகவை தோற்கடிப்பதில் மிக சரியாக இருக்கிறார். ஆனால் அவர் வெளிப்படையாக அதை செய்ய மாட்டார் என்று நமக்கு வரும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதே போல் ஓபிஎஸ் மகன் மேல் 47 வழக்குகள் இருக்கின்றன. அதில் ஒன்று சர்வதேச அளவில் ஃப்ளைட்டில் ஜெட் ஃப்ளைட்டில் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் எடுத்துகிட்டு போய் மாட்டின கேஸு. அந்த கேஸில் பன்னீர்செல்வமே ஜெயிலுக்கு போக வேண்டியது, நரேந்திர மோடி வந்து அதை தடுத்துட்டார் அப்படின்றது பிஜேபி சைட்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஆகவே இவரால் அதிக அளவிற்கு எகிர முடியாது என அதிமுக வட்டாரங்கள் எதிர்பார்க்கின்றன. இதுதான் இன்று நமக்கு கிடைத்த விவரங்கள். வாய்ப்பளித்ததற்கு நன்றி.